அம்மா என்னடி? ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? தமிழ்நாடு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். அவ்வளவுதானா? இவ்ளோ பெரிய விஷயம் சொல்றேன், அவ்வளவுதானாங்கற? இதை விட ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் எங்க கிட்ட இருக்கு. என்னது? உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். இவர்தாம்மா மாப்பிள்ளை, அரவிந்த். ஹாய். ஹாய். என்னம்மா நீ ஏதாவது பேசணுமா? எனக்கு சரி, நாள் குறிச்சிட வேண்டியதான். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு. நம்ம வேணா கொஞ்சம் பேசி பழகலாமா? கண்டிப்பாங்க. வணங்கிடும். 2 கோல் இருக்கு. என்ன பாக்குறா? திடீர்னு வந்திருக்கீங்க 2 பேரும். என்ன விஷயம்டி? அத்தை, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன நியூஸ்? வி ஆர் பிரெக்னன்ட். பிடிக்கல. ஹலோ, என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. அக்கா, நான் பால்காரன். நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்களாமே, கங்க்ராச்சுலேஷன். ஒரு பொண்ணு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அவார்டு வாங்கினாலும் அவளோட அம்மா அப்பாக்கு அது பெருசாவே தெரியாது. unless she is pregnant. yes, I am pregnant. ஆமா, நம்ம அதித்தி தான். ஆமாமா, தாத்தாவாயிட்டன்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அதுக்கு மேல என்ன வேணும்? சும்மா விடுவேனா? இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சிய வச்சுப்பா அந்த கமலா. என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆவாதுனா. இப்ப பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பிரெக்னென்ட்டே ஆயிட்டா. இனி பாரு, வருஷத்துக்கு ஒரு புள்ளையா பெத்து தர போறா என் பொண்ணு. ஏமா, வருஷத்துக்கு ஒரு புள்ள பெத்து கொடுக்கறேன்னா ஃபுட்பால் டீம் ஓபன் பண்ண போறேன். அப்பா, அம்மா எங்க? தெரியலையேம்மா. முருங்கை இலை விழக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை வெள்ள அம்மா கத்துற மாதிரி இல்ல? வாடி வெளியில. அது நாய்மா. ஏய், பாப்பா யார்கிட்ட வேணா சொல்லுடி. எனக்கு என்ன பயமா? நீ என்ன பெரியவளா? இந்த பாருடி பக்கத்து வீட்டுக்காரி, இன்னும் ஒரே இலை என் வீட்ல விழுந்துச்சு, உன் மூஞ்சில காரி துப்பிடுவேண்டி. பக்கத்து வீட்டுக்காரி, காரி துப்பிடுவேன். அம்மா, என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிற ஒரே காரணத்தினால உன்னை சும்மா விடுறேன். இல்ல அவ்வளவுதான். சண்டையே போடு போமா. தம்பி, எவ்வளோப்பா ஆச்சு? 250 ரூபாண்ணா. இது தோர்க்க முகப்பேர்லேருந்து வரதுக்கு 250 ரூபாயா? பீக் டைம்ண்ணா, கொஞ்சம் எதனா பார்த்து போட்டு கொடுங்களேன். தம்பி, பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காப்பா, ஒரு 150 ரூபா வச்சுக்கேன். அப்பா, இப்ப எதுக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கிறத ஊர் முழுக்க போய் டமாரம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல பிரெக்னெண்டா இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் புள்ள பெத்த எங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நான் பெத்துக்கும் போது தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் அமைதியா வாய் மூடிட்டு சும்மா இருந்தா மட்டும் மச்சான், என் குழந்தைக்கு நீ தாண்டா தாயமாம. உன் மடியில வச்சு தான் காது குத்துவேன். சீரியஸா எரடியாரா. ஐயால. என்னம்மா தேடிட்டு இருக்க? பசிக்குதுமா. எனக்கு சூடா சூப்பரா காரமா சிக்கன் 65 செஞ்சு தெரியாமா? இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி ஜிம் ஃபிட்னஸ்னு என்னென்ன அலப்பறெல்லாம் பண்ண நீ. அத கொஞ்சம் யோசிச்சு பாரேன். மா, எனக்கு ஒரு காஃபி வித்அவுட் மில்க் அண்ட் சுகர். வர காப்பியா? இட்ஸ் நாட் காபி, இட்ஸ் காஃபி. black coffee. ரெண்டும் ஒண்ணுதாண்டி. போட்டு கொடுமா. ஐ அம் ஆன் டயட். அதுக்கு எதுக்குடி காப்பி குடிக்கணும்? சுடு தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியதானே? மா, மில்க் காஃபி குடிச்சா தொப்பை போட்டுருமா? ஷோ, என்ன அட்டுலியம் பண்ணடி நீ. அதான் கடவுளா பார்த்து வரம் கொடுத்து உன்னை எங்க வழிக்கு கொண்டு வந்திருக்காரு. எனக்கு எதுவும் வேணாம் போ. உனக்காக இல்லனாலும் வயித்துல இருக்க என் பேர குழந்தைக்காகவாவது ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் இரு. என்னமா செய்ய போற? ஃப்ரூட் சாலட். சாலடா? காட்டுமா. சிக்கன் வேணும். இன்னும் 8 மாசத்துக்கு உனக்கு நோ சிக்கன்டா. ஏன்பா இப்படி பண்றீங்க? உனக்கு தான் டயட்னா பிடிக்குமே தங்கம். போயாயோ. இன்னும் கொஞ்சம் சிக்கன் வைக்கட்டுமா மாப்ள? ஐயோ வேணா அத்தை, இதுவே ஃபுல். அப்பாவை போறீங்க, சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா தெம்பா இருங்க. ஏய் தாயே, நான் தானே புள்ள பெக்க போறேன். அப்புறம் ஏன் அவர் நல்லா சாப்பிடணும்? ஏமா, நீயாவது ஒரு பிள்ளைய தான் தாங்க போற, அவரு 2 பிள்ளைய தாங்க போறாரு. அப்பாவுக்கெல்லாம் மாமியார் வீட்டுல சாப்பிட்டுதான் இந்த தொப்பையே வந்துச்சு. அவரையே புள்ள பெத்து கொடுக்க சொல்லு, நான் நல்லா சாப்பிடுறேன். மாப்பிள்ளை அப்படிலாம் பேசக்கூடாதுமா. போயா சிக்கன். என்ன பண்றது?
என்னம்மா யோசிக்கிற? இல்ல இந்த குழந்தைய வளர்க்கறத நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நானே இன்னும் வளராத மாதிரி தான் இருக்கு. அதுவும் சரிதான். நான் ஹைட்ட சொல்லல. சரி சரி, குழந்தை பாட்டுக்கு தானா வளர போகுது. இதுல என்ன பிரச்சனை? குழந்தை தானா வளருமா? குழந்தை பிறந்து 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. நாம தூங்கும் போது பாப்பா தூங்காது, பாப்பா தூங்குற வரைக்கும் நாம தூங்க முடியாது. அதையும் மீறி தூங்கிட்டாலும் நடுராத்திரி 3 மணிக்கு எழுந்து வேன்னு கத்தும். பாலை கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். இதுல டயப்பர் மாத்தணும், தட்டி கொடுக்கணும், தாளாட்டணும், பாட்டு பாடணும், கதை சொல்லணும். இப்படி குழந்தைய வளர்க்கறதுக்குள்ள உயிரையே கொடுக்கணும். இப்ப சொல்லு, குழந்தை ஈஸியா வளர்ந்துருமா? வளராதுமா, நாம தான் வளர்க்கணும். எப்படி வளர்ப்ப? நீயே சொல்லிட. எனக்கு ஒரு ஐடியா. என்ன, ஆள் வச்சிடலாமா? இப்போ நான் தான் குழந்தை. எரும மாடு மாதிரி இருக்கும். இல்லம்மா, கண்டுக்குட்டி மாதிரி இருக்கே, எப்படி குழந்தைன்னு? இப்ப நான் தான் குழந்தைன்னு நினைச்சுக்கோங்க. நான் அழுவேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நல்லா தானே இருக்க, எப்படி அழுவ? அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸி. டக்குனு அழுவுற? ஏன் அழற? என்ன மாற்றாத சொல்லிட்டு அழு. குழந்தை எப்படி சொல்லும்? கரெக்ட் தான் கரெக்ட் தான். என்ன பண்ணுன்னு தெரியலையே. அம்மாவோட போன், அம்மாவோட உடச்சிருச்சு. அப்பா அம்மா சமாளிக்க என் குழந்தை, என் அழகு குழந்தை. பாத்தியா, குழந்தை அழும்போது நாம அதுக்கு டஃப் கொடுத்து அழுதா அது அழுகி நிறுத்திடும். எப்படி விளங்கிடும்? ஏத்தி, நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணும்ல? அதெல்லாம் பிறந்த அப்புறம் பாத்துக்கலாம். நோ, இப்பவே டிசைட் பண்ணும். இப்பவே முடிவு பண்ணாதான் அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது குழந்தை கிக் கொடுவோம். சார் சைலண்ட் ப்ளீஸ். சாரிங்க. என்ன வைக்கலாம்? பையன் பிறந்தா சத்யதேவ். ஏதா புதுசா வைக்கணும் அரவிந்த். இது வரைக்கும் யாரும் யோசிக்காத மாதிரி வித்தியாசமா. பிடிச்சிட்டேன், வித்தியாசம். தலை ஃபேன் தானே நீ? நாமளே யோசிச்சா செட் ஆகாது. இரு, வீட்டுல கேக்குறேன். உங்க ஜாதகப்படி குழந்தைக்கு கா கா கூல தான் பேர் வைக்கணும். என்ன மச்சான், கா கா கூ, இதுல ஏதாச்சும் ஒரு பேர் சொல்ல. கா கா கூ. மச்சான், காக்கா கொஞ்சம் தமிழ்ல எல்லாம் பேர் வைக்காத, இட்ஸ் போரிங். ஹாலிவுட்டா யோசிங்க. டிகாப்ரியோ, கேமிலா கேபினோ, மைக்கேல் ஆஞ்சலோ. ஏய், என்ன ஃபோன் யூஸ் பண்ற நீ? ஓப்பிள் பிராண்ட் ஆனோ? ஓ, ஓப்பிள் கூட நல்லா இருக்கே. பேசாம ஓப்பிள்னே பேர் வச்சிடலாமா? பேசாம குழந்தைக்கு பன்னன் பேர் வச்சிடலாமா? கவின். கவிதா. உன் எக்ஸ் பேர் தானே? கண்டுபிடிச்சிட்டாலே. குழந்தைக்கு என்னங்க பேர் வைக்கிறது? குழந்தைக்கு எதுல பேர் வைக்க சொன்னாங்க? கா கா கூ. கூ. பேசாம குழந்தைக்கு குழந்தைனே பேர் வச்சிடலாமா? எங்க குழந்தை கிக்கு விடுறாங்க. கிக்கு விடுறானா? ஏய், குழந்தை மாஸ்ராணி. சரி, இப்ப நான் கிக் கொடு, அமைதியா இருங்க. ஏய் ஏய், பார்த்து பொறுமையா வாடி. என் மேல உனக்கு இவ்ளோ பாசமாமா? உன் மேல என்ன பாசம்? வயித்துல இருக்க குழந்தைக்காக சொன்னேன். நீ எல்லாம் ஒரு தாயா? நான் 26 வருஷமா தாய் தான். நீ ஒரு நல்ல தாயா இருக்கிறது தான் சொன்னேன். வயித்துல இருக்கிற குழந்தைய பத்திரமா பாத்துக்க. என் மேல பாசம் இல்ல, ஆனா குழந்தை மேல பாசம். இரு, யூஸ் பண்றேன். அம்மா, என்னாச்சு 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 என்னாச்சு? தண்ணி கொடு. கொண்டு வரேன். செய்றேன். அப்பா, ஐயோ, என்னம்மா தங்கம், வயிறு வலிக்குதா? ஆமா, பசிக்குது. சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன். என்னம்மா? எனக்கு மேல போகணும். போயிட்டு வாமா. தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போகணுமா? கஷ்டமா இருக்குல்ல? நான் குண்டாயிட்டேன்ல? இல்லம்மா, பஞ்சு மாதிரி இருக்கமா. ஓகேவாமா? இல்ல, கீழே டிராப் பண்ணிடு. டிராப் பண்ணியா? ஏடி, ராபிடோ டிரைவர் அடி நானு. சும்மா
சும்மா பேசிட்டு இருக்கோம் மாமா. ஐயோ சோத்துல வச்சு வச்சிருவாங்களே. என்ன பண்ணலாம்? அம்மா அம்மா என்னடி வயிறு வலிக்குதுமா. நீ சும்மா இப்படியே சொல்லிட்டு இரு. நாளைக்கு உண்மையான வலி வந்தா வித்தியாசம் தெரியாம போகுது. வலிக்குதுமா. என்னடி சொல்ற? என்னங்க மாப்ள ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன நீ அவன் கூட சேர்ந்து விளையாட்டு இருக்கியா? ஐயோ உண்மையான வலி வந்துருச்சா? வாங்க மாப்ள. என்னாச்சு? வலி வந்துருச்சா? தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. மாப்பிள்ள நீங்க கார் எடுங்க, ஹாஸ்பிடல் போயிடலாம். இந்தம்மா தண்ணி குடி. ஒண்ணும் இல்ல தண்ணி குடி தண்ணி குடி. சரியாயிடும். சாவி எடுத்தாச்சு. கார் ரெடி. போலாம் வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. இல்ல ஹாஸ்பிடல் வேணாம், இப்போ பெட்டரா இருக்கு. ஷோரா? கண்டிப்பா வா. கண்டிப்பா. பயந்தே போயிட்டேன் தெரியுமா? சாரி, இதனால விளையாடிட்டேன். ஐயோ. பொண்ணுங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு ஏன் வராங்க தெரியுமா? அவங்க அம்மாவோட குழந்தைங்களை யாரும் பத்திரமா பாத்துக்க முடியாதுங்கிறங்காட்டி தான். உன் குழந்தைய நீதாமா பத்திரமா பாத்துக்கணும். அதனால இனிமே விளையாட்டா இருக்காம உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. அம்மா ஆகுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்பா கூட தான் நல்லா பார்த்துப்பாங்க. இனி பிரெக்னன்சி டைம்ல அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாங்க. அம்மா மாதிரி பாத்துக்க முடியுமா? ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்துக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? பெத்துக்க முடிஞ்சா பெத்துக்க மாட்டுமா? வளர்க்கறது மட்டும் பெரிய விஷயம் இல்லாம என்னவா? ஹலோ அதித்தி, நாங்க கேவிகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். உங்க டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இப்பதான் வந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ட்வின்ஸ். ட்வின்ஸா? ட்வின்ஸா?